श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धगासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मृतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थतां श्रीमात्रे नमः செல்வச்சைதன்யரூபிணியான காமாட்சி லலிதா மகாத்ரிபுர சுந்தரி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோட கூட தேவியினுடைய பராக்கிரமத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கும் மகிஷாசுர மர்தினியாக கிரூரமான மகிஷ தானவனை ஒழிச்சவளாக ஜெகன்மாதாவானவள் எப்படி விளங்குறாங்கிற சரித்திரத்தை தான் சுமேதஸ் ரிஷியானவர் அடுத்தது இந்த சுரதன் அப்படிங்கிறதான மகாராஜாவிற்கும் சமாதி அப்படிங்கிறதான வியாபாரிக்கும் விசேஷமா பரதேவதையனுடைய மகிமையை சொல்லறதுக்கு தொடங்கினார். அப்படி அந்த மகிஷமர்தினியான சண்டிகா மகாலட்சுமிக்கு மேல வேற வஸ்துவானது கிடையாது. அநேக கல்பங்களிலே பகவதியானவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்திருக்கா. அப்படி இளங்கோவடிகளும் கூட தேவியினுடைய வடிவத்தை எப்படி சொன்னார், கொற்றவையினுடைய வடிவத்தை, துர்கா பகவதியினுடைய வடிவத்தை இளங்கோவடிகள் விசேஷமா எப்படி சொன்னார்கிறதையும் பார்த்தோம். அப்படி விசேஷமாக ஜெகன்மாதாவினுடையதான வடிவத்தை வரிவளைக்கை வாழ் ஏந்தி மாமகிடரு செற்று கரிய திரி கோட்டு கலைமிசை மேல் நின்றாயால் அரியரன் பூமேலோன் அகமலர் மேல் மண்ணும் விரிகதிர் அம்ஜோதி விளக்காகியே நிற்பாய் அப்படின்னு வரிவளைக்கை வாழ் ஏந்தி வளைகள் அணிந்து விளங்கக்கூடிய கரங்களிலே வாளை ஏந்தினவளாக வரிவளைக்கை வாழ் ஏந்தி மாமகிடரு செற்று மகா மகிஷாசுரனை வெட்டினவள். தன் திருக்கையிலே விளங்கக்கூடிய வாளினாலே மகிஷாசுரனை வெட்டினவள். கரிய திரி கோட்டு கலை மிசை மேல் மான் வாகனத்தை கொண்டவள். துர்கா பரமேஸ்வரியை பொதுவா சிம்ம வாகனத்திலே வழிபடக்கூடிய வழக்கம் இருந்த பொழுதிலும் கூட மான் வாகனத்திலே விளங்கக்கூடியவளாகவும் அம்பிகையை ஆராதிக்க கூடிய வழக்கமானது உண்டு. அப்படி கரிய திரி கோட்டு கலைமிசை மேல் நின்றாயால் அரியரன் பூமேனோன் பிரம்மாவினாலும் விஷ்ணுவினாலும் சிவனாலும் வழிபடப்பட்ட பாதார விந்தத்தை கொண்டவளாக அகமலர் மேல் மண்ணும் தங்கள் ஹிருதய தாமரையிலே அவர்களால் வைத்து பூஜிக்க தகுந்தவளாக விரிகதிர் ஜோதி ஜோதி வடிவாக விளங்கக்கூடியவளாக. இந்த ஜோதி தானே பரமேஸ்வரியினுடைய வடிவமே. ஜோதிஸ்வரூபிணியாகத்தானே பராசக்தியானவள் பிரகாசிக்கிறா. விரிகதிர் ஜோதி விளக்காகியே நிற்பாய். ஜோதி வடிவாக விளங்கக்கூடியதான அன்னையே உன் பாதார விந்தத்தை வணங்குகின்றோம் அப்படின்னு அந்த பராசக்தியினுடையதான பிரபாவத்தை துர்கா பகவதியினுடையதான வைபவத்தை சொல்லியிருக்கா இல்லையா? அது போல அநேக புராணங்கள் தேவியினுடைய மகத்துவத்தை, கிரூரமான மகிஷாசுரனை பராசக்தி எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிறத நமக்கு சொல்லுறது. அதிலே காளிகா புராணமானது பகவதியானவள் எப்படி இந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணாங்கிறத விஸ்தாரமா சொல்லுறது. 3 கல்பங்களிலே நம்ம இப்போது ஸ்வேதவராக கல்பத்தில் இருக்கோம்னு சொன்னோம் அல்லவா? அது மாதிரி நிறைய கல்பங்கள் உண்டு. நீலலோகித கல்பம், அது மாதிரி கல்பங்கள் நிறைய உண்டு. ஒவ்வொரு கல்பத்திலையும் பராசக்தியானவள் ஒவ்வொரு ரூபத்திலே மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினா. அதிலே 3 வடிவங்களை நமக்கு தேவியை பத்தி விசேஷமா காளிகா புராணம் சொல்லுறது. முதல் கல்பத்திலே பராசக்தியானவள் 18 கைகளோட விளங்கக்கூடியதான உக்ரச்சண்டிகா அப்படிங்கிற ஸ்வரூபத்தை தாங்கி கொண்டு மகிஷனை சம்ஹாரம் பண்ணினா. அஷ்டாதசபுஜ உக்ரச்சண்டா அப்படின்னு அந்த பகவதிக்கு நாமம். வங்காளத்துல இந்த விஷயமானது உண்டு. அதாவது இந்த ஒடிஷாவிலே வங்காளத்துல எல்லாம் பார்த்தாக்க தேவிய 3 வகையாக அம்பாள 3 கல்பங்கள்ல உபாசனை பண்ணுவா. அதாவது 18 நாள் 10 நாள் அந்த 6ஆம் தினத்திலிருந்து அப்படி சஷ்டியிலிருந்து ஆரம்பிச்சு 4 தினங்கள் அப்படின்னு அந்த அம்பிகையை 3 விதமாக 3 கல்பவேதத்தை ஒட்டி உபாசிக்க கூடிய வழக்கமானது உண்டு. அதிலே 18 கையோட விளங்கக்கூடியதான உக்ரச்சண்டிகா பரமேஸ்வரியாக முதல் கல்பத்திலே ஜெகன்மாதா மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினா. 2வது க்ஷீராப்தியிலே தோன்றியவளாக 16 கைகளோட விளங்கக்கூடிய பத்ரகாளி ரூபத்திலே, பத்ரகாளி ஷோடசபுஜ பத்ரகாளி அப்படின்னு அவளுக்கு நாமா. பத்ரகாளி ரூபத்திலே பராசக்தியானவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினா. 3வது கல்பத்திலே 10 கரத்தோட விளங்கக்கூடியதான
காத்யாயனி ரூபத்தை கொண்டவளாக இந்த காத்யாயனியத்தான் இந்த பெங்கால்ல பார்த்தேன் அப்படின்னாக்க இந்த பந்தல்ல போட்டு துர்க்கையை வழிபடுவா பார்த்திருக்கேன். நவராத்திரி சமயத்தில எல்லா இடங்கள்லயுமே இவர்கள் வழிபடக்கூடியது 10 கரத்தோட விளங்கக்கூடிய காத்யாயனி துர்கா அப்படின்னு பேரு. வேதமும் கூட காத்யாயனாய வித்மகே கன்யா குமாரின் தீமகி அப்படின்னு இந்த காத்யாயனியத்தான் சொல்லுறது. ஏன்னா காத்யாயன முனிவருடைய ஆசிரமத்திலே தோன்றி அவருக்கு மகளாக தோன்றி அந்த இடத்திலே ஜெகன்மாதா மகிஷனை வதைத்த காரணத்தினால் அவளுக்கு காத்யாயனி அப்படிங்கிறதான ஒரு நாமா. அந்த காத்யாயனி ரூபத்திலே பராசக்தியானவள் மகிஷனை சம்ஹாரம் பண்ணினா. மகிஷாசுர மர்தினி வடிவங்கள்லயே சாத்வீகமான வடிவங்கிறது இந்த காத்யாயனி ரூபந்தான். மற்ற 2 வடிவங்களுமே மகா ரௌத்ரபாவத்தோட கூட்ட விளங்கக்கூடியது. அதனாலதான் இந்த துர்கா பூஜையிலே வங்காளத்துல துர்கா பூஜைன்னு சொல்லுவா. துர்கா பூஜையிலே இந்த காத்யாயனி ரூபத்தை தான் பிரதான்யமா வச்சு ஒரு பக்கம் மகாலட்சுமியும் இன்னொரு பக்கம் மகா சரஸ்வதியையும், அது போல ஒரு பக்கம் மகா கணேசரும் இன்னொரு பக்கம் மகா ஸ்கந்தரோட கூட்ட வழிபடக்கூடிய வழக்கமானது இன்னி பரியந்தம் விளங்கிண்டு வர்றது. அந்த அம்பாளுக்கு காத்யாயனி துர்கான்னு பேரு. அவள்தான் ரொம்ப சாத்வீகமான துர்கையினுடையதான ஒரு வடிவம். அப்படி ஒவ்வொரு கல்பத்திலேயுமே ஒவ்வொரு வடிவங்களோட பராசக்தியானவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணியிருக்கா. உக்ரச்சண்டிகா துர்காங்கிற வடிவத்தில் பிரதம கல்பத்திலேயும், பத்ரகாளி துர்காங்கிற வடிவத்தில் 2வது கல்பத்திலேயும், காத்யாயனி துர்காங்கிற வடிவத்தில் 3வது கல்பத்திலேயும் பராசக்தியானவள் துஷ்ட மகிஷனை சம்ஹாரம் பண்ணினா. அதே போலத்தான் சண்டிகா மகாலட்சுமி அப்படிங்கிற வடிவத்திலேயும் பகவதியானவள் துஷ்ட மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினா. அந்த சரித்திரத்தை தான் நமக்கு தேவி மகாத்மியத்திலே கொடுத்திருக்கா. தேவியினுடையதான மகாத்மியத்திலே சண்டிகா மகாலட்சுமி அப்படிங்கிற ரூபத்தை தாங்கி கொண்டு அந்த பராசக்தியானவள் எப்படி மகிஷனை சம்ஹாரம் பண்ணினா. ஒவ்வொரு கல்பத்திலேயுமே மறுபடி ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் நடக்கிறது. அந்த காரணத்தினால தான் மறுபடி அநேகம் தடவை அந்த பராசக்தியானவள் ராட்சச கூட்டங்களை அநேக வடிவங்களை தாங்கி கொண்டு சம்ஹாரம் பண்ணினா. ஒரே விதமாவே சம்ஹாரம் பண்ணினாக்க ஒரு ருச்சியோ ஒரு லீலையோ இல்லையா, ஒரே மாதிரி அப்படியே காப்பி பண்ற மாதிரி ஒவ்வொரு கல்பத்திலையும் மறுபடி ஒரே மாதிரி இருந்தா ஒரு சுவாரஸ்யம் இல்லையே. அதனாலதான் ஒவ்வொரு கல்பத்திலையும் என்ன செய்யறான்னா ஒவ்வொரு விதமாக துஷ்டர்களை சிக்ஷிச்சு சிஷ்டர்களை பகவதி ரட்சிக்கிறா. அப்படி அது போலத்தான் இந்த சமயத்திலேயும் கூட பராசக்தியானவள் சண்டிகா பரமேஸ்வரியாக துர்கா பகவதியாக ஆவிர்பவிச்சா. கடக்க முடியாத கஷ்டங்களையும் கூட கடத்துவிக்க கூடியதான கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவள் பகவதியான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி. ஒரு சமயம் கிரூரமான மகிஷாசுரன்கிற ராட்சசன் என்ன பண்ணினா லோகங்களுக்கெல்லாம் பெரிய ஹிம்சையை உண்டு பண்ணக்கூடியவனாக இருந்தான். அவனுடைய ஆவிர்பாவம் ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு விதமாக தோன்றியதுதான். ஸ்கந்த புராணத்திலே வரமுனி அப்படிங்கிற முனிவர் அகஸ்தியருடைய சாபத்தின் காரணமாக மகிஷாசுரனாக மாறினார் அப்படின்னு ஒரு சரித்திரம். தேவி மகாத்மியத்தில மகிஷாசுரன்கிற அசுரன் இருந்தான் தான் சொல்லியிருக்கா. அவன் எப்படி ஆவிர்பவிச்சாங்கிறத சொல்லல. தேவி பாகவதத்திலே ரம்பன் அப்படிங்கிற ராட்சசனுக்கு புத்திரனாக இந்த மகிஷன் தோன்றினான் அப்படின்னு இருக்கு. இப்படி ஒவ்வொரு கல்பத்திலேயும் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க ஒவ்வொரு விதமாக அந்த அசுர சம்ஹாரம் நிகழ்ந்திருக்கு. இப்ப என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க இந்த மகிஷாசுரன் என்ன பண்ணினா தேவர்களுக்கெல்லாம் பெரிய ஹிம்சையை உண்டு பண்ணக்கூடியவனாக இருந்தான். பிரம்மதேவர்கிட்ட அளவு கடந்த வரத்தை பெற்று கொண்டவனாக. என்ன வரத்தை பெற்று கொண்டான்னு தேவி பாகவதம் சொல்லறதுன்னா, முதல்ல அவன் மரணமே இல்லாத வரத்தை கேட்கிறான். பிரம்மா கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு எனக்கு மரணமே சம்பவிக்க கூடாது, மரணமானது எனக்கு ஏற்படக்கூடாது, அந்த வரத்தை கொடுங்கோன்னு வரத்தை கேட்கிறான். பிரம்மா சொன்னார், அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லப்பா. இந்த உலகிலே பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் மறுபடி பிறப்பதும் நியதி. அதை ஒருத்தராலையுமே மாற்ற முடியாது, அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த காரணத்தினாலே வேறு ஏதாவது வரங்கீழ் அந்த வரத்தை நான் கொடுக்கிறேன். ஒரு பெண்ணால் மட்டுமே மரணம் எனக்கு ஏற்பட வேண்டும். அந்த பெண்ணும் அயோனிஜையாக கர்ப்பவாசம் செய்யாதவளாக விளங்க வேண்டும்.
அந்த பெண்ணை தவிர வேறு எவராலும் எனக்கு மரணமானது சம்பவிக்க கூடாதுங்கிற வரத்தை அவன் கேட்டான். ஒரு பெண்ணை தவிர வேறு யாரும் என்னை சம்ஹரிக்க கூடாது எனும்படியான ஒரு வரத்தை கேட்டான். அவன் கேட்டபடியே என்ன பண்ணார், பிரம்மதேவரும் கூட அந்த வரத்தை கொடுத்துட்டார். இந்த வரபலத்தினாலே செருக்குற்றவனாக என்ன பண்ணினான்னு கேட்ட, கர்வங்கொண்டவனாக செருக்குற்றவனாக உலகங்களுக்கெல்லாம் பெரிய தீங்கை உண்டு பண்ணக்கூடியவனாக பெரும் கஷ்டத்தை விளைவிக்க கூடியவனாக இருந்தான். ஸ்வர்கலோகத்திற்கு போனான். தேவர்கள் எல்லோரையும் அடிமைப்படுத்தினான். தேவர்கள் யாருமே யுத்தத்தில் அவனை ஜெயிக்க முடியல. ஏன்னா சாம்பரி அப்படிங்கிறதான ஒரு மாயையானது அவன் வசப்பட்டதாக இருந்தது. அந்த சாம்பரிங்கிற மாயையினால் அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா, அநேக வடிவங்களை தாங்கிக் கொண்டு எந்த இடத்துல இருந்து தாக்கறோங்கிறதே தெரியாதபடிக்கு தேவர்களை எல்லாம் கடுமையாக மகிஷாசுரன் தாக்கினான். அந்த சாம்பரி மாயையை பிரயோகப்படுத்தி அவன் ஹிம்சையை உண்டு பண்ண கூடியவனாக தேவர்களை எல்லாம் ஜெயிச்சான். அவன் எதிர்க்க திரிமூர்த்திகளும் நிக்க முடியல. தேவி பாகவதத்துல மும்மூர்த்திகளும் யுத்தத்துக்கு வர தேவேந்திரனுக்கு சகாயமாக 3 மூர்த்திகளாலையும் அவனை ஜெயிக்க முடியலே, தேவேந்திரனாலையும் ஜெயிக்க முடியலே. அப்படி தேவேந்திரனும் அங்கே விளங்கக்கூடிய அஷ்டதிக்கு பாலகர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க புறமுதுகிட்டு ஓடி போயிட்டான். அத்தனை பேருமே என்ன பண்ணினா புறமுதுகிட்டு அவனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முடியலே. என்ன பண்ண முடியும் அந்த சமயத்திலே? அதை யுத்த களத்தை விட்டு போய்த்தானே ஆன, உயிராவது பிழைக்க வேண்டுமே. அந்த காரணத்தினால யுத்த களத்தை விட்டு ஓடி போயிட்டான். அப்படி போன உடனே என்ன ஆகிறதுன்னா, மகிஷாசுரனுக்கு சந்தோஷம் தாங்கல. பாதாளமும் ஸ்வர்க்கமும் பூமியும் இனி நம் வசந்தா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு லோகத்துல ஒத்துரும் இல்லைங்கிற ஒரு அகங்காரத்தோட 3 புவனங்களையும் ஆட்சி பண்ணிட்டு வரா. எல்லா ஜனங்களும் ரிஷிகளும் பல்வேறு வகையான கஷ்டங்களை அனுபவிக்கிறா. தேவர்கள் எல்லோரும் பரதேசிகள் போல உலகத்தை விட்டவர்களாக, தங்கள் உலகத்தை இழந்தவர்களாக இந்த பூமியிலே மலைகள்லையும் காடுகள்லையும் குகைகள்லையும் அலைஞ்சு திரிஞ்சு சஞ்சரிச்சுன்னு இருக்கா. ஒரு மிருகங்கள் மாதிரி ஒரு வேஷம் போட்டுண்டு, பறவை மாதிரி வேஷம் போட்டுண்டு அப்படி திரிஞ்சுன்னு இருக்கா. அப்பொழுது எத்தனை காலம்தான் இப்படி நாம இருக்க முடியும்? எத்தனை காலம்தான் பறவைகள் மாதிரி மிருகங்கள் மாதிரி நாம் திரிய முடியும்? இதற்கான ஒரு வழியை நாம் காண வேண்டாமா அப்படின்ன உடனே எல்லா தேவர்களுமா சேர்ந்து கொண்டு சத்தியலோகத்திற்கு போகி அங்கே விளங்கக்கூடிய பிரம்மதேவருடைய பாதார விந்தங்களை பணிந்து, நான்முக கடவுளே, மகிஷாசுரன் வரத்தை கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரத்தை கொடுத்துட்டேள். அவனை அழிப்பதற்கு ஒருத்தராலையும் முடியல. உலகை இழந்தவர்களாக நாங்கள் பரதேசிகள் மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வழியை நீங்கள் சொல்ல வேண்டாமா? நீங்க தான் அனுகிரகத்தை பண்ணணும். எப்படியாவது காப்பாற்றுங்கோ, இந்த மகிஷனை வதைப்பதற்கான உபாயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு பிரம்மா சொன்னார். அப்பா, அவனை வதைக்கிறதுக்கான உபாயத்தை என்னாலே சொல்ல முடியாது. அதனாலே பரமாத்மாவாக விளங்கக்கூடியதான ஜனார்தனரை போய் நாம் சரணம் அடைவோம். மகாவிஷ்ணு மட்டுமே இதற்கான ஒரு உபாயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல வைகுண்டத்திற்கு போய் எல்லா தேவர்களும் பகவானுடைய ஸ்ரீபாதார விந்தங்களை சரணாகதி பண்றா. அவ்விடத்திலே சங்கரரான பரமேஸ்வரனும் எழுந்தருள்றார். அந்த சமயத்திலே அங்கே விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு கிட்டையும் பரமசிவன் கிட்டையும் எல்லா தேவர்களும் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோமே, நீங்க இதை பத்தி லட்சியம் பண்ணாம இருக்கலே, எங்களுக்கு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண வேண்டாமா? எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நீங்க தான் அனுகிரகத்தை செய்யணும், காப்பாத்துங்கன்னு சொல்லி அவன் செய்யக்கூடியதான அட்டகாசத்தை, அந்த மகிஷாசுரன் எந்தெந்த அட்டகாசத்தை பண்ணினானோ அந்த அட்டகாசத்தை எல்லாம் சொல்றா. இவ்வளவு அட்டகாசத்தை அவன் பண்றான் அப்படின்னு சொல்றா. அப்போ என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க, கடுமையான ஒரு கோபமானது அவளுக்கு ஏற்படுறது. மகாவிஷ்ணுவிற்கும் பரமேஸ்வரனுக்கும் பிரம்மாவிற்கும் அடங்காத ஒரு கோபமானது ஏற்படுறது. அந்த கோபத்தினாலே அவர்கள் முகத்திலிருந்து ஒரு தேஜோ ராசியானது கிளம்புறது. பரமசிவனுடைய முகத்திலிருந்து வெள்ளை வெளேர் என்று விளங்கக்கூடியதான ஒரு தேஜோ ராசி கிளம்புறது. மகாவிஷ்ணு முகத்திலிருந்து நீல காந்தி உடையதான ஒரு தேஜஸானது, ஒரு ஒளியானது கிளம்புறது. பிரம்மாவினுடைய முகத்திலிருந்து சிவப்பு வர்ணத்தோட விளங்கக்கூடியதான ஒரு தேஜோ ராசியானது கிளம்புறது. அதே போல இந்திரன், வருணன், குபேரன், யமன், நிருதி, ஈசானன், வாயு முதற்கொண்ட எல்லா தேவர்களுடையதான ஒரு தேஜஸில் இருந்தும்
தேஜோ ராசிகள் கிளம்பி அவரவர்கள் முகத்திலிருந்து அந்த தேஜோ ராசிகள் எல்லாமே ஒன்றாக கிளம்பி எல்லாம் தேஜஸுமே ஒன்றாய் சேர்ந்து 18 கைகளோடே விளங்கக்கூடியதான ஒரு பெண் வடிவை தாங்கிக் கொண்டது அப்படின்னு. அப்போ எல்லா தேவர்களுடைய தேகத்திலேயும் சக்தி ரூபத்திலே விளங்கக்கூடியவள் பராசக்தியான ஜெகன்மாதா. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தः பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷலஹா ஸ்பந்தித்தும் அபி. பரமேஸ்வரனா இருந்தாலும் பராசக்தியோட சேராத போனாக்க சிருஷ்டியாதி காரியங்கள் மட்டுமில்ல, அண்ணண்ட இன்னண்ட அசையத்துக்கும் முடியாது. ஸ்பந்தம்னா அசைவு. பஞ்சகிருத்தியங்களையும் பரமேஸ்வரன் பண்றாருங்கிறது இருக்கட்டும், எப்படி பண்றாருன்னு அம்பாலோட சேர்ந்தா தானே காரியங்களை செய்ய முடியும். அந்த காரணத்தினாலே எல்லா தேவர்களுடையதான ஒரு தேகத்திலேயும் சக்தியாக விளங்கக்கூடியவள் அன்னை பராசக்தியே. அதை குறிக்கிறதுக்காகத்தான் தேவி ஸ்வயமா ஆவிர்பவிக்காம எல்லா தேவர்களுடையதான தேஜஸிலிருந்து உற்பத்தியானா. பரமசிவனுடைய தேஜஸ் தேவியினுடைய முகமாக விளங்குறது. மகாவிஷ்ணுவனுடையதான தேஜஸ் 18 கைகளாக விளங்குறது. பிரம்மாவினுடைய தேஜஸ் அம்பாளுடைய பாதார விந்தமா விளங்குறது. கார்த்திகேயனுடைய தேஜஸ், முருகனுடைய தேஜஸ் தேவியின் கீழ் உதடாக விளங்குறது. சந்திரனுடையதான ஒரு காந்தி ஸ்தனங்களாக விளங்குறது. இந்திரனுடையதான காந்தி இடுப்பாக விளங்குறது. யமனுடையதான காந்தி கேசமா விளங்குறது. தேவியினுடைய கேசம் யமனுடைய காந்தி. சந்தியா தேவியினுடைய காந்தி 2 புருவங்களா விளங்குறது. அதுபோல ஒவ்வொரு தேவர்களுடையதான ஒரு தேஜஸில் இருந்தும் பரமேஸ்வரியினுடைய ஷரீரமானது ஆவிர்பவிச்சது. அவளுக்கு ஷரீரம் கிடையாது, அவள் நிர்குணை. ஆனா இந்த மகிஷனை சம்ஹரிக்கிறதுக்காக வேண்டி தேவகாரிய சமுத்யதா, இந்த மகிஷனை வதைக்கிறதுக்காக வேண்டி தேவ சரீரங்களில் இருந்து பகவதியானவள் ஆவிர்பவிச்சா. எல்லா தேவர்களுடையதான ஒரு தேஜோராசியும் ஒன்றாய் சேர்ந்து அந்த கண்தான் அக்னிதான் கண்ணா விளங்குறதா. அதையும் சொல்ற, அக்னி பகவானுடைய அந்த காந்தி தான் 3 கண்களாக விளங்குறது. எல்லா தேவர்களுடையதான ஒரு தேஜோ பிம்பமும் ஒன்றாய் சேர்ந்து பகவதியையும் சண்டிகா தேவியும் தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவளுமான தேவியினுடையதான தேக காந்தியினுடைய வடிவத்திலே ஆவிர்பவித்தது அப்படின்னு. அதனாலதான் அந்த பகவதிக்கு மேல வேற வஸ்துவானது கிடையாது. இந்த காரணத்தினால்தான் நவராத்திரியிலே பொம்மை கொலு வைக்கக்கூடிய வழக்கம் ஏற்பட்டது. ஏன் எல்லா சுவாமியையுமே கொலுல நம்ம வைக்கிறோமே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா சக்திகளும் மகாசக்தியோட ஐக்கியமா போன காரணத்தினாலே அந்த சமயத்திலே சமஸ்த தேவர்களும் பொம்மைகள் போல் நின்றார்களாம். எல்லோரும் பொம்மைகள் போல் விளங்கின காரணத்தினால்தான் 9 தினங்கள் படிகள்ல பொம்மைய வச்சு மத்தியத்திலே கலசத்தில துர்கா பரமேஸ்வரிய ஆவாகனம் பண்ணி விசேஷமாக அம்பாளை பூஜிக்க கூடிய வழக்கமானது விளங்குறது அப்படின்னா, தொடர்ந்து பகவதியானவள் கிரூரமான மகிஷாசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிறத தேவியினுடைய வைபவத்தை சிந்தனை செய்வோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.